வெல்கம் டு பிரசா vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா சூரியன் FM நடத்தும் ருசியும் இசையும் அப்படிங்கற ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சூரியன் FM நடத்துற ஒரு ஃபுட் மேலா. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கும் கூட சேர்ந்து ஃபுட்டும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம மியூசிக் கேட்க போறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா டேக், இந்த டேக் கையில கட்டிட்டு தான் போக போறோம். கட்றோம். நீ எனக்கு கட்டு, நான் உனக்கு கட்டுறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு நான் வந்து ஒரு தாலியா நினைச்சு கார்த்திக் கட்டுறேன். டேய் நிறைய பேர் தாலி கட்டி இருக்காயடா. நீ தெரியும்டா, நீ அப்படிப்பட்டவன் தானே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? டைட் ஆடுமா லூஸ் ஆடுமா? லூஸா சும்மா கட்டி விடுறா. ஓகே. இது கட்டினாதான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க. இது வந்து நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் டிக்கெட். 50 ரூபா தாங்க, வாங்க போவோம். இங்க என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 50 ரூபா. அப்புறம் உள்ள போயிட்டு நம்ம நிறைய சாப்பிடுறதுக்குலாம் நம்ம பே பண்ணிக்கணும். தனியா பே பண்ணணும். இசை வேணா ஃப்ரீயா கேட்டுக்கலாம். டேய் கண்ணாடி கேட்டடா. இப்ப உங்களுக்காக ஆடலும் பாடலும் எங்க இருக்கா அப்படின்னா இது உங்களுக்காக ஆடலும் பாடலும் மியூசிக் கான்செர்ட் எல்லாம் வந்து உள்ள நடக்குது. பிளஸ் லைட்டோட இருக்குது, வாங்க போவோம். அண்ணா நாளைக்கு நடக்குதுங்களாண்ணா? 7, 8, 9 இதுல வந்து மெனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி வேணும்னா 200 ரூபா தான். 100 ரூபாய்க்குலாம் இருக்குதா? தந்தூரி, லெக் பீஸ், கிரில்லு, டேய் எக் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி என்ன வேணா இங்க வந்து சாப்பிடலாம். இது வந்து பெஸ்ட் ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். அதாவது 7, 8, 9 3 நாள் நடக்குது. சாயந்தரம் 3 மணில இருந்து 10 மணி வரை. நான் நினைச்சேன்னா 6, 7, 8 தான் நினைச்சு இன்னைக்கு வந்தேன். இல்ல நாளைக்கே வந்திருப்பேன்டா. பாத்தீங்கன்னா உள்ள நிறைய கடையை போட்டிருக்காங்க. நம்ம போய் என்ன வாங்கணும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் மியூசிக் கான்செர்ட் நடக்குது. நீங்க வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். என்னடா எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு எந்த கடைக்கு போலாம் முடிவு பண்ணிக்கலாம். இங்க வந்து நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. அது என்ன கத்தி? அப்பனேஷா ரஹ்மனா இது மொஜிட்டோடா மயிறு. சரி ஓகே. அதுடா கீழ நூடுல்ஸ் போய் வச்சிருக்காங்களே. ஜாப்பனீஸ் ரெமன் சொல்லிட்டு போடு. அதுல வந்து இங்க பாரு ஜே மட்டும் தான் இல்ல. ஜாப்பனீஸ்ல வராது. ஜாப்பனீஸ். சரி அத நாங்க அப்புறம் கேட்டு சொல்றோம், நீங்க வாங்க. இங்க பாத்தீங்கன்னா மில்க் ஷேக், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மொஜிட்டோ சம்பந்தமான அனைத்து விதமான பொருட்களும் இங்க கிடைக்கும். வெரைட்டி ரைஸ் இருக்குது. நேத்து ஒரு மனுஷன் குல்ஃபி கேட்டிட்டு இருந்தான். ஆமா அவனை நீ கூட்டி வந்திருக்கலாம். ஐயோ மைக்கன் குழம்பு நான் அப்புறமா சொல்றேன்டா. இப்ப சொன்னா கேட்டுரும். பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான புடவைகளும் இங்கே கிடைக்கும். 310 இங்க வந்துட்டு ஃபுட் மட்டும் இல்லாம நிறைய டிஃபரண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. gift shop அந்த போர்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது ஏதோ சுத்தமா பத்தல இல்லடா. இங்க பாரு குழந்தை இல்லையா உங்களுக்கு? அங்க பக்கத்துல இவங்க குழந்தை இல்லையா அங்க வாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அது என்னைய பார்த்து கேக்குறான். ஏன்டா என்ன பார்த்து எப்பறம் அந்த வார்த்தை கேட்ட நீ? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? அதான்டா அப்படி கேக்குது தோணுதுவா. போறது கூட ஏதாவது ஒன்னு பண்றேன். என்ன பண்ற? சர்க்கி விளையாடலாம்டா. ஆமா நெக்ஸ்ட் கேம் பேபி கார்த்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 அதாவது நீங்க பண்ண போறா. இன்னைக்கு வந்து கார்த்தி பேபியா மாறவே நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. இவெல்லாம் போனா அடிச்சு வச்சிருவாங்க. இவெல்லாம் ஏத்தவே மாட்டாங்கடா. இருடா பாப்போம்டா கேப்போம்டா. டேய் இல்லாட்டி இந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடுவாங்க இல்ல, அதெல்லாம் இருக்காங்க கேளு. அதெல்லாம் வேணா விளையாடலாம் போய். நீ கையில புடிச்சிட்டு வேணா விளையாடு. கையில தான் புடிச்சிருக்கேன் ஆல்ரெடி. அங்க வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கான்செர்ட் நடக்குது. ஆக்சுவலி நீங்க 50 ரூபா கொடுத்து என்டர்டெயின்மென்ட் மட்டும் வாங்கினா போதும். இந்த கான்செர்ட்டை நீங்க வந்து இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். ஆமா சாப்பிட்டுக்கிட்டே இசையை கேட்கலாம். டேய் முன்னாடி போலாம். மொழி பூங்கொடி ஓடி போச்சே இந்த எத்து காட்டிட்டு அழுகிறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. தேன்மொழி ஆடுவோமா? ஆடு ஆடி போச்சே அங்க போயிருக்கலாம். சூரிய சுத்தல. டேய் சுத்திரல போட்டோ எடுக்கலாமான்னு கேளுடா. நம்ம ஏறி உட்கார்ந்துக்கலாம். டேய் அங்க இருக்கடா. வா. டேய் சுத்தி போட்டோ எடுக்கிறது. ஜமானா செஞ்ச பாவம் முழுசா உன் மேல வெறுச்ச மகளே நிலையும் பின்னாலே கேட்க தெரியலையே.
ரொம்ப நாளா கல்யாணம் கூட இல்ல மக்களை இப்ப வந்து கார்த்தி வந்து முன்னாடி ஏற்றி விட்டு டெஸ்ட் பண்றேன். கார்த்திக் இது கார்த்திக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. லைட்லாம் வேற போட்டுருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? வீடியோ ஸ்பான்சர்ட் பை கருடா ட்ராக் டெலிமேட்டிக் சொல்யூஷன்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏண்டா இது யாரு சொல்ற மாதிரி இருக்கு? 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. 2 கிலோமீட்டர் சுடுகாடு இருக்கு. நீங்களே போய் பாத்தீங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கருடா ட்ராக் டெலிமேட்டிக் சொல்யூஷன். அவங்க பாத்தீங்கன்னா செக்யூர் சம்பந்தமா அந்த சிசிடிவி கேமரா ஜிபிஎஸ் ட்ராக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம வந்து பை பண்ணுங்க. விசிட் பண்ணுங்க. நேர்ல வந்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீங்க. அவ்வளவுதாங்க. வாங்க போவோம். வந்து அந்த சுத்துற ரிவ்யூ எடுத்தோம். அப்புறம் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன போட்டிருக்காங்களோ அதே பின்னாடில போட்டிருக்காங்க. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. டிஃபரெண்டா இருக்குன்னு நினைச்சோம். ஆமா, முன்னாடி தமிழ்ல பின்னாடி இங்கிலீஷ். வெல்கம் டு சோனா பரதேசி. ஓ சாரி, நீ வெல்கம் டு சொல்லு. பிரசாத் vlogs நான் சொல்றேன். ஓகேவா? வெல்கம் டு பிரசாத் vlogs. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சூரியன் எஃப்எம் நடத்தும் இசையும் ருசியும். இசையும் ருசியும். அது ருசியும் இசையும் கூட சொல்லலாம், இசையும் ருசியும் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ருசிச்சுக்கிட்டே இசையை கேட்கலாம். அதான் சாப்பிட்டுட்டே நீங்க மியூசிக் கேட்கலாம். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜராத் இது. நீங்க சாப்பிட மட்டும் செய்ய வேணாம். அங்க போனீங்கன்னா பெட்ஷீட் வைப்பா. ஆல்வேஸ் வெல்கம் டு. இன்னைக்கு ஒரு புடி பாத்தீங்கன்னா ஃபுட் மட்டும் மியூசிக் மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இருடா, அங்க பாத்தீங்கன்னா பெட்ஷீட் இங்க பாத்தீங்கன்னா அயன்பாக்ஸ் இங்க பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கும். மறக்காம வந்து வாங்கிங்க. எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. கார் வேணாலும் இங்க இருந்து புடிட்டு போயிரலாம். வாங்க வாங்க, சந்தோஷமா போங்க. இங்க பாரு, வெய் ஃபிஷ் கருவாடு. வா கருவாட்டு கடைக்கு போவோமா? ஆமா, கருவாடு கடைக்கு போலாம். என்னென்ன கருவாடு இருக்குன்னு பாருங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். குமரன் பிராண்ட் கருவாடுகள். நீங்க கருவாடு பிரியரா? இங்க வாங்க. இது இதுக்கு பேரு துண்டு கருவாடு. டேய் இந்த இறால்ல பிரான் கருவாடு இருக்குன்னு பாப்பமா கேப்பமா? பிரான்ல கருவாடு இதான் பிரான் கருவாடு. டேய் இது பிரானா? கருவாடு புளிச்ச கஞ்சி, ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச கஞ்சி, அது கூட தொட்டுக்கிற கருவாடு, பழைய கஞ்சி கருவாடு. அதாவது நைட்டு கொஞ்சம் இது கஞ்சி வச்சு நைட்டு வச்சிருங்க. அதுல கொஞ்சம் தயிர் பச்சை மிளகாய் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெங்காயம் மறந்துடாதீங்க. அடுத்த நாள் கருவாடு, இந்த மாதிரி பழைய கருவாடு எடுத்து வதக்கி சாப்பிட்டீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். துண்டு வேண்டாவா, நம்ம பிரான்ல தேடுவோம். பைத்தியக்கார பிராணி இதான்டா, இது பிராணி இது பிரான்டா, பாருடா. இதுதானா அது? அப்ப பெருசா இல்லையா? இவரு பாருங்க. சரி விடு விடு விடு. பெருசா வேணுமா? பெருசா போடா. உங்களுக்கு வந்து இங்கே பேர் போட்டிருக்காங்க, வாழை கருவாடு. அதுல ஏன் போடல கருவாடு? அப்ப ஏன் இதுல போடல? இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? இது பொரிக்கிறதுக்கு எதுனா பெஸ்டா இருக்கும்? அது சாலை, இதுனா வாழை, இது ஐல. இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி பீஸா தான் வேணும். ப்ரோ இது பிரானா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு டவுட் பண்ணி செம்மீன் பாத்தியா? செம்மீன் பிரான் இல்ல. பிரான் எது ப்ரோ? ப்ரோ பிரான் பார்த்தல்ல நான் வரும் ப்ரோ. வருமா? வரும் ப்ரோ, பெரிய சைஸா வரல. மக்களே பாத்துங்க, பிரான் பெருசா தான் இருக்கும். இவர் என்ன ஏமாத்திட்டாங்க. நல்லா இருக்கும். சாம்பிள் பாருங்க ப்ரோ. சாம்பிள் சாப்பிட்டு. ஏய் சாப்பிட்டு போறா நெத்திலி. எனக்கு ஒரு போதும் ப்ரோ. நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஒரு பீஸ் சாப்பிடுங்க. ஒரு பீஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சாப்பிடு ப்ரோ. எனக்கு டவுட், இங்க வர எல்லாத்துமே கொடுப்பீங்களா இல்ல நாங்க வீடியோ எல்லாத்துமே? நாங்க வீடியோ எடுக்கனால மட்டும் கொடுக்கல, நீங்க வந்தீங்கனாலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருவாடு வேணா வாங்க வாங்க. 310 310 அப்படின்னு கூட சொல்லலாம். 3 வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்கும். 3 டப்பா 70 ரூபா இல்லையா ப்ரோ? எவ்வளவு? எம்ஆர்பி 72 ரூபா. 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 60 65 ரூபாய். எம்ஆர்பி 72 ரூபா. அண்ணன் வந்து 65 ரூபாய்க்கு தராரு. வேணா வந்து வாங்கி ப்ரோ. உங்க பேரு? ஆனந்த் விஜய். அண்ணன் பேர் ஆனந்த் விஜய் ப்ரோ. 3 நாள் இங்க தானே இருப்பீங்க? 3 நாள் முடிஞ்சிருச்சுடா. நீ அதாவது ஒண்ணு மட்டும் நாட்
நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். ஆமா, நாட்டுக்கோழி நல்லம்பட்டி. நல்லம்பட்டி. நாட்டு வாத்து வறுவல். உடல் வறுவல். இங்க வந்து பாத்தீங்கன்னா வாத்து வறுவல் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். பன் பரோட்டா, பன் பரோட்டா 2. டேய் மண்பானை ஸ்பெஷல்ரா. தோசை மண்பானை ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு மண்பானை க்ளோஸ் தருவாங்களோ. இட்லி மண்பானை ஸ்பெஷல். இடியாப்பா மண்பானை. சப்பாத்தி மண்பானை ஸ்பெஷல். டேய் ஆக்சுவலி இதுல எல்லாமே மண்பானை ஸ்பெஷல் போடுறாங்க. என்னன்னு தெரியல. குமாரே கேளு குமாரே. மண்பானை ஸ்பெஷல் இருக்கு. நான் தோசை அது என்ன எல்லாமே மண்பானை ஸ்பெஷல். ஒண்ணா மண்பானை ஸ்பெஷல்னா அது சிக்கனா? சிக்கன். நான் என்ன நினைச்சேன்னா தோசை மண்பானைக்குள்ள வச்சு நாட்டுக்கோழியில என்ன இருக்கு தோசை மட்டும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கருவாடின முடியல. தின்றா. அடுத்த கடைக்கு போலாம். அப்படிக்கா போ. சரி முட்டை வாங்கி கொடுறா. வேணாம் அதெல்லாம் காசு ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஏன் வேற கடைக்கு போயிருக்கோம். அப்பா உனக்கு வேற கடையில் வாங்கி. டாக்டர் பிரியாணி சிவாஜி கடை. பிரியாணி வாங்கி எவ்வளோ தெரியல. டேய் கடை கூட்டமா இருக்கு. வேற கடைக்கு போலாம் வா. நல்லா இருக்கல தானே வாங்கி சாப்பிடணும். டேய் பழையோ செய் கலகலவனு. அதுவா இது எப்படி கொட்டது அங்க இருக்கு. இப்போ நாங்க வந்து பிரியாணி சாப்பிடணும். அந்த தோப்பு கறி விருந்துல முடிஞ்சிருச்சு. இன்னொரு பிரியாணி கடை இருக்கு. அப்புறம் மறுபடியும் அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வேற ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு எது பெஸ்ட்னு அங்க வாங்கலாம். ஆர்டர் பண்றா. மக்களே அங்க வந்து பாத்தீங்களா நம்ம தலைமை விஜய் சித்து அண்ணா vlogக்கு வந்து இவங்க தான் அந்த கறி விருந்து ஃபங்க்ஷனுக்கு இவங்க தான் சமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம கறி விருந்து ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. அதனால நம்ம இங்க ட்ரை பண்ணி டேஸ்ட் பாக்குறோம். இப்போ இவங்க கிட்ட தலைக்கறி, குடல் கறி, ஈரல் வறுவல், மட்டன் மசாலா, சுத்து குழம்பு. அதான்டா சுத்து குழம்பு. சுத்து குழம்புடா. எங்கடா கிட்னி வறுவல். கொழுப்புடா. கொழுப்பு அதாவது அந்த கொழுப்பு சுத்தி இருக்குல்ல அதுதான். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஆம்லேட், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 130 ரூபா. சில்லி எக் பிரியாணி, பொரியல் பிரியாணியா? பொரியல் பிரியாணி, கில்மா பிளேன் பிரியாணி 90 ரூபா. கில்மா பிரியாணிடா. கில்மாவா? கில்மான்னு வந்து வேற 2 எம்டி வாங்கிக்கலாம்டா. இதுல சைட் டிஷ் தான் வாங்கிக்கலாம். 2 எம்டி வாங்கி சைட் டிஷ் வாங்கி. கோழி வறுவல், பெப்பர் சிக்கன், சிந்தாமணி, சில்லி சிக்கன். ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டதே சாப்பிட கூடாது. கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். பீ சாப்பிடுறியா? பீ சாரி என்னது இங்கிலீஷ் ஃபுட்டா? ஒரு குடல் கறி ஒண்ணுடா. ஓகேவா? அப்புறம் சிக்கன் வறுவல்டா. ஓகேடா. ஓகேவா? ஓகே டன். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். குடல் கறி ஒன்றும். டேய் ஐயோ பேர் ஏதோ சொன்னா மறந்து போச்சு. வந்து சொல்லுவான். பிரியாணி, சிக்கன் வறுவல், குடல். சிக்கன் குடல். டேய் பிரியாணி மட்டும் தானா? அங்க போயிடலாம். அனுராதா ஸ்ரீராம் மேம். கத்தாதீங்கடா, கொஞ்சம் நேரம் சாப்பிட விடுங்கடா. கத்தாதடா. நீங்க எப்படி பாட்டு பாடிக்கிட்டே பாவா நான் வந்து உடல் கறி வச்சிருக்கோம். அதோட அண்ணனோட கருவாடு இன்னும் இருக்கு பேலன்ஸ். இது பாருங்க குடல். சூப்பர் மேம். குடல் அல்டிமேட். அந்த காடி எங்களுக்கு கிரேஸ் கொடுக்க மாட்டறாரு மேம். சரி இது பாருங்க சிக்கன். ரைட்டாடா. பட் ஆனா குடல் கறி டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு தரமா இருக்குங்க. எனக்கு ஃபேவரட் குடல் கறி தாங்க. கண்டிப்பா நீங்க என்ன பிரியாணி கறறா அது? எந்த பாட்டு உங்களுக்கு? டாக்டர் சிவாஜி ராவு. எந்த பாட்டு? சிவாஜி. மக்களே இந்த பேர் சொல்லிருக்கோம் பாத்துக்கோங்க. இந்த பிரியாணி நம்ம சொல்றாங்க பிரியாணி கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. டாக்டர் பிரியாணி சிவாஜி காரு கடை. சூப்பர். மேங்கோ மலாயா? ஆமா மேங்கோ மலாய். இதுதான் மேங்கோ மலாய். மலாய் எதுக்கு மேங்கோ மலாய்னு பேர் வச்சாங்க? அப்படின்னா நம்ம பால் இருக்கு இல்லையா? ஆமாக்கா. மலாய் சாப்பிடுறீங்க, ரசமலாய் சாப்பிடுறீங்க இல்லையா? சாப்பிட்டது இல்லக்கா. இல்லையா? வீட்டுல பால் திறந்து போகுதுல்ல. ஓகேக்கா. பண்ணுவாங்கல்ல. பன்னீர் சாப்பிடுங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க இல்லையா? வீட்டுல சாப்பிட்டே சாப்பிட முடியா? பால் தரஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க தெரியாது. பன்னீர் சாப்பிடுவல. பன்னீர் சாப்பிடுங்க. அதுலயே வந்து கொஞ்சம் நம்ம ஜீரா ஊத்தி பண்ணோம் அப்படின்னா அது வந்து மலாயா மாறும். அது பேர் மலாய் சாப்பிடும். ஸோ அது மேங்கோவோட பல்ப் எடுத்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவீங்க. பாலோட வந்து விறகுல வச்சுக்கிட்டு சாப்பிட்டு நீ திரும்பி வருவேன். பாத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாருமே திரும்பி வரணும். செல்ஃபி எடுத்தேன். ஓகே கண்டிப்பா வரங்க. அக்கா எவ்வளவுக்கா? சொல்லு எப்படி இருக்கு? இது மேங்கோ தானடா? ஏடா ரெண்டுமே ஒரே கலர்ல தான்டா இருக்கு. இல்ல டேய் டேஸ்ட் எப்படி இருக்கு? இரு பிஸ்தானா ஏதா பிஸ்தா போட்டு உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கடா. கார்த்தி டேய்
குனிஞ்சு பாரு பிஸ்தா தெரியும் சொல்றா. எனக்கு வந்து பிஸ்தா வேணுமாமா. அந்த அடியில இருக்கு பாருடா, அடியில இருக்கு பாருடா, இங்க இருக்கு பாரு. அதான் நான் குனிஞ்சு பார்த்தா தெரியும் சொன்னேன். மக்களே நான் வந்து தப்பாலாம் சொல்லல, குனிஞ்சு பார்த்தா. சரி சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? மேங்கோ மலை சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு, வர்த்தா இருக்குது, ஒர்த்தா இருக்கு. அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வந்து கோயம்புத்தூர்ல வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க அக்கா சொன்னாங்க, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்து வருவீங்க, வந்து செல்ஃபி எடுப்பீங்க சொன்னாங்க. ஏன்னா இவன் சாப்பிட மாட்டானே. சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த அக்கா கூட போய் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஐயோ நல்ல கண்ண நொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. மக்களே இன்னைக்கு வந்து செம்மையா டிஜே எல்லாம் செம்ம பார்ட்டியா இருந்துச்சு. வந்து சூப்பரா நீங்க போச்சு. பாத்துருப்பீங்க வீடியோல. டிஜே அண்ட் சாங்ஸ் அப்புறம் பாடினது கான்செர்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம வைப். செம்ம வைப்ல வந்துட்டு நீங்க வந்தீங்க. வைப் செம்ம வைப்ல போட்டாங்க. பட் ஆனா நான் கேட்ட மச்சக்கண்ணி சாங் மட்டும் போடல. நாளைக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ இந்த வீடியோ வந்து இத்தோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரம் சந்திக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் 50 ரூபாய்க்கு வந்துட்டு செம்ம வர்த்தான பிளேஸ். 50 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வைப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோ போடும்போது என்னைக்கு போடுறோன்னே தெரியல. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸு ரீல்ஸ் மட்டும் போட்டுறேன். ஓகே பாய், டாட்டா.